ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். பரோட்டா உங்களுக்கு செம்ம சாஃப்டாகவும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. அண்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடாகி பாயில் ஆகிற ஸ்டேஜில் ஒரு கட் அளவுக்கு பாலக்கீரையை தண்ணியில் சேர்த்துக்கோங்க. பாலக்கீரையை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கலாம். கீரையை குக் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ளே அழுத்தி விட்டும் கீரையை இடையில இந்த மாதிரி திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. தண்ணியிலேருந்து எடுத்ததுமே நார்மல் வாட்டரில் இந்த கீரையை போட்டு வைங்க. அடுத்து ஒரு மிக்ஸி கப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், 4லேருந்து 5 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா வேக வச்ச கீரை, அதையும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது இடையில கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தென் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கோதுமை மாவும் பாலக்கீரை பேஸ்ட்டும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவு கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மாவை நல்லா பசந்து விடுங்க. ஏன்னா பாலக்கீரையை அரைக்கும் போதே தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதிலே தண்ணி இருக்குது அப்படின்றதால ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படியே பசஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பசஞ்சு விட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணி தேவைப்படுது. அதனால் நான் பாலக்கீரையை அரைச்ச மிக்ஸி கப்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு டைம் ரின்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியவே மாவு கூட சேர்த்து பசஞ்சிக்கிறேன். மாவு கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டான மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கோங்க. அடுத்து இந்த மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மாவுடைய எல்லா சைட்லையுமே எண்ணெய் அப்ளை ஆகிற போல் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு பசஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த மாவு காஞ்சி போயிடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து இந்த மாவை மூடிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இந்த மாவு ஊறிட்டுருக்க கேப்பில் இந்த மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு பன்னீர் ஸ்டஃபிங்கும் அண்ட் இந்த பரோட்டாவுக்கு ஒரு டேஸ்டியான சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5லேருந்து 6 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி விடுங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதோடைய கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்போடைய கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் இதை ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்து விடுங்க. வேர்க்கடலை வரப்பட்டதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிற இந்த சட்னி பாலக் பன்னீர் பரோட்டாக்கு மட்டும் இல்லை, ஆலு பரோட்டா, கோபி பரோட்டா அப்படின்னு எல்லா வெரைட்டியான பரோட்டா அண்ட் இட்லி தோசைக்கெல்லாமே இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோடைய சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. சட்னி அரைக்கும் போது இடையில கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சட்னி அரைச்சதுக்கப்புறம் சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியையும் இந்த சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னியை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதை தாளிக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதை அப்படியே சட்னியில் சேர்த்துடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தனியாக இருக்குல்ல அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு அதை நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அந்த தனியாவை நல்லா வறுத்து விடுங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க.
தனியா கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கி இருந்தாலே போதும். இப்போது இதில் வந்துட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போது நம்ம ஆட் பண்ண மசாலாவில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து வதக்கி விடுங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டீங்க அப்படின்னா மசாலாவில் இருக்கிற ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 250 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீரை வந்துட்டு பேனில் சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பன்னீரையும் அந்த மசாலாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு கலந்து விடுங்க. கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா தாராளமாக அதுக்கு பதிலாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன். மாவை தொட்டு பார்க்கும்போதே செம்ம சாஃப்டாக இருக்கும். இப்போது இதிலேருந்து கொஞ்சம் போல் மாவை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பாலக் பன்னீர் பரோட்டா செய்கிறோம் இல்லையா, அதுக்கு மாவு உருட்டுறதுக்கு மாவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும். அடுத்தது சப்பாத்தி உருட்டுற கட்டை மேலே கோதுமை மாவை போட்டுட்டு மாவை கட்டை மேலே வச்சுட்டு மாவு வந்து நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் ஆலு பரோட்டா அண்ட் பன்னீர் பரோட்டாலாம் எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவை உருட்டினதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு தின்னாக உருட்டணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தின்னாக ஒட்டிக்கோங்க. அடுத்து உருட்டின மாவுக்கு சென்டரில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் மசாலாவை வச்சுக்கலாம். மசாலாவை வச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி மாவு வந்து மடித்து விடுங்க. இந்த மாதிரி நம்ம மடித்து விடும்போது உள்ளே இருக்கிற அந்த மசாலா வந்து வெளியே வராமல் இருக்கும். மடித்து விட்டதுக்கு அப்புறமா திரும்ப அந்த மாவு வந்து அப்படியே மேலோட்டமாக வந்து ஒட்டிக்கோங்க. ரொம்ப வந்து அழுத்தி ஒட்ட வேண்டாம். மாவு ஊட்டும்போது கட்டையில் வந்து மாவு ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ட்ரையான கோதுமை மாவை மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஊட்டிக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்றதால இந்த மாதிரி நாளாக மடித்து வந்து இந்த பாலக் பன்னீர் பரோட்டா செஞ்சுருக்கேங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம், அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், மாவை அந்த மாதிரி அழகாக ஒட்டினதுக்கு அப்புறமா இப்போது இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதை குக் பண்ணுறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்க பரோட்டா மாவை தோசைக்கல் மேலே போட்டுட்டு இப்போ இந்த பரோட்டா மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் பரோட்டா மாவை சுற்றியுமே வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் இவ்வளோ ஆட் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணாமல் கூட செய்யலாங்க. இப்போ பரோட்டா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வைங்க. எப்போவுமே நம்ம சப்பாத்திலாம் சுடுவோம்ல, அதே மாதிரி தான் இப்போ இந்த பரோட்டா மாவுமே வந்துட்டு 2 பக்கமே திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வைங்க. 2 சைடுமே நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வரணும். பரோட்டா வெந்ததுக்கு அப்புறமா இப்போது இதை தோசைக்கல்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே சுட சுட நம்ம ரெடி பண்ண சட்னியோட சர்வ் பண்ணுங்க. செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அண்டு நான் சொன்னது போலவே மீதி ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பரோட்டா மாவையுமே தோசைக்கல் மேலே போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பரோட்டாவுமே சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். பரோட்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நான் பிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான பாலக் பன்னீர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.